இந்த புடவை தாண்டி இப்ப கட்டலான்னு இருக்கேன். அயன் பாக்ஸ் எங்கடி வச்ச? ஆஹா, சரி சரி, அந்த டேபிள் மேல இருக்கா? சரி, நான் அதே எடுத்துக்கிறேன். சரி, ஃபுல்லாவே வந்து அயன் பண்ணி முடிச்சுட்டு இந்த புடவை தான் நான் கட்டிட்டு போலான்னு இருக்கேன். சரி, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் பாரு, சீக்கிரம் சாப்பிடு. என்ன நீ சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க டிவி பார்த்துட்டு? சீக்கிரம் சாப்பிடுவா. தோசை இருக்கு, தோசை சட்னி சாம்பார் வச்சிருக்கேன். என்ன சாப்பிட்ற சொல்லு, போட்டுமா? மா, எனக்கு சட்னி சாம்பார்லாம் வேணும். வேற இந்த வெறும் தோசை மட்டும் கொடுங்க, போதும். அதுவே எனக்கு போதும்மா. சரி சரி, சீக்கிரம் வந்து உட்காரு போ. போய் டைனிங் டேபிளில் உட்காரு போ. சரிங்கம்மா, நான் போய் உட்காடுறேன். சீக்கிரமாக இதை முடிச்சுட்டு வாங்க. சரிடி, இப்போ நான் முடிச்சுட்டு வரேன். இது முடிச்சாதான் அவளுக்கு நான் தோசையே வைக்க முடியும். எவ்வளோ லேட் ஆகுது பாரு. அயன் பாக்ஸில் சூடே ஏற மாட்டுது. ஒரு அயன் பாக்ஸ் வேற வாங்கணும். எங்கள் இவரு வாங்கி தராரு, எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டுறாரு. மா, சீக்கிரம் வாங்க, நான் உக்காந்துட்டேன். சீக்கிரமா போடுங்க, நான் போறேன் வெளியில விளையாட. சீக்கிரமா தோசை கொடுங்கம்மா. இருடி, கொஞ்ச நேரம் தான், இதை மட்டும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வரேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. அதை உன்னால வெயிட் பண்ண முடியாதா? சரி, எப்போ பார்த்தாலும் தொல்லையா இருக்கு. சரி இரு, வரேன் இரு. வந்து நான் உனக்கு தோசை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டே நான் வந்து உனக்கு நான் போய் அயன் பண்ணுறேன். சரியா? இந்த ஹாட் பாக்ஸில் தானே சுட்டு வச்சுருந்தேன் தோசையை. என்னடி சரியா மூடவே இல்லை போல நான். ஆ, வந்துருச்சு. இந்தா இந்தா, ஒரு தோசை போடுமா? ஓ சாரி, நான் வேற பிளைட் வைக்காம அப்படியே எடுத்து வைக்கிறேன் பாரு. எங்கே தட்டு வச்சிருக்கேன்? சந்துக்குள்ள எங்கேயே எடுத்து வச்சேன், எங்கே வச்சுன்னே தெரியல. பாரு, நானே வச்சுட்டு தேடிட்டு இருக்கேன் பாரு. குண்டா மேலே மூடி வச்சிருக்கேன். சரிங்களா? ஒரு தோசை, 2 தோசை, 3 தோசை. சரியா? 3 தோசை சாப்பிட்டு முடியும், அது போதும் உனக்கு. மாமா, இன்னொரு தோசை வைங்கம்மா. இன்னொரு தோசையா? சரி, இந்தா இன்னொரு தோசை சாப்பிடு. சரி, முடிச்சிடுறியா? குழம்பு ஏதாவது வேணுமா? அம்மா, குழம்புலாம் வேண்டானே, எனக்கு இதே போதும். சரி சரிடி, குழம்புலாம் வேணான்ட்ட. சரி, இதே போதும். சரி, நான் போகிறேன், நீ சாப்பிட்டுட்டு வா. அச்சிச்சோ, இப்போதான் ஞாபகம் வருது. அயன் பண்ண பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். என்னாச்சுன்னே தெரியலையே. போச்சு போச்சு, என் சாரி இன்னைக்கு வேஸ்ட்டாக போச்சு. உன்னால தான் வந்துச்சு. நான் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, வந்து பண்ணுறேன்னு சொன்னேன், நீ கேட்பியா? மா, என்கிட்ட பேசுறதோட போய் அயன் பாக்ஸ் என்னாச்சுன்னு பாருங்க. நீங்கள் என்கிட்ட பேசிட்டு 1 ஹவர் ஆக்கிடுறீங்க, அப்புறம் அயன் பாக்ஸ் ஃபுல்லாக பொங்கி போயிட்டு இருக்கோம். சீக்கிரம் போங்கம்மா. ஆமா ஆமா, நீ சொன்னதும் கரெக்ட் தான். என்ன இது? ச்சே, நான் தான் ஞாபகம் மறதி இல்லாம சொல்றேன் பாரு. எடுத்து வெளியில வச்சுட்டு தான் போயிருக்கேன். ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன். எங்கடா இது அயன் பாக்ஸ் ஃபுல்லாவே ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, வெளியில வாடி, ஃபுல்லா முடிச்சாச்சு. நான் போய் இந்த சாரி கட்டிக்கிட்டு வரட்டுமா? இந்த சாரியே உங்களுக்கு நல்லாதாமா இருக்கு அப்படின்றியா? சரி விடு, இது நாளைக்கு காலைல கட்டிக்கிறேன் நான். இந்த சாரி என்னமோ எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனாலதான். சரி, இதை நான் மடிச்சு வச்சுட்டு பீரோல எடுத்து வச்சிடுறேன். நாளைக்கு கட்டிக்கலாம். கொஞ்சம் வேலை இருக்குடி எனக்கு. வேற கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? அம்மா பீரோல இருக்க துணி எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கணும்டி. ரொம்ப வேலையா இருக்கு. அந்த புடவை எடுத்து வச்சிடணும் ஃபர்ஸ்ட். சரி, இப்போதைக்கு நான் இது மேலே வைக்கிறேன். கொஞ்சோண்டு லேப்டாப்பில் வேலை இருக்குமா எனக்கு. நான் லேப்டாப்பில் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் சொல்கிறேன். நீ வாடனே அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடு. பாரு, இந்த மாதிரிலாம் மூடாமல் வச்சிருக்கவே கூடாது. ஏதாவது மூடி டெஸ்ட் ஏதாவது உள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? மூடிடலாம். சீக்கிரமாக சாப்பிடு. சூப் வேகமாக சாப்பிட்டு தொட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க. பிடி சொல்கிறது கேட்குதா இல்லையா? அம்மா அம்மா போதுமா, நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி, நீயே சாப்பிட்டுக்கிட்டியா? சரி, நீயே சாப்பிடு. அதுக்குள்ளே என் வேலை என்னமோ நான் பண்ணுறேன். பாப்பா எங்க? நீ மட்டும் உட்காந்துட்டு இருக்க, பாப்பாவை காணோம். பாப்பா எங்கன்னே தெரியலம்மா. மீரா, மீரா, யாரோ கூப்பிடுறாங்களே, உள்ள வாங்கக்கா. மீரா, நான் தான்மா. சொல்லுங்கக்கா, என்ன எங்கேயோ கிளம்பி வெளியே போறீங்க போல? ஆமா மீரா. சரி, ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு. சரி, அதனால தான் பாவா ஏதோ ஒரு டியூஷன்ல போயிட்டு சேர்க்கலான்னு இருக்கேன். எதுக்குக்கா? ஸ்கூல் தான் லீவ் விட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு டியூஷன்லாம் சேர்த்துட்டு இருக்கீங்க? ஐயோ, அதுக்குள்ள படிச்சதெல்லாம் மறந்து போயிடுவா. அதனால தான் ஒரு நல்ல டியூஷன் பார்த்து சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கும்ல, அதனால தான். ஆமாம்ல, நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். தினமும் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கா. ஏதாவது டியூஷனில் சேர்த்தா கூட கொஞ்சமாவது ஞாபகத்தில் இருக்கும். சரிக்கா, எந்த டியூஷன் சேர்க்க போகிறீங்க? இங்கே தான் நம்ம 3 4 வீடு தள்ளி ஒருத்தவங்க டியூஷன் வச்சு நடத்துகிறாங்க. நான்சி என் பேர். சரி, அதனால தான் அங்கே போயிட்டு வரலாம். போட்டு எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்டு வரலான்னு போகிறேன்டி. நீ வரியா? அப்படியாக்கா? சரி சரி, இருங்க, நானும் ஒரு 5 நிமிஷம் லேப்டாப்பில் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன்க்கா. அதுக்கப்புறமேட்டு போகலாம். சரிடி, மூடி. நான் அது இருக்கிற சோஃபாவில் உக்காடுறேன் நான். ஏய், தனு என்ன பண்ணுது? அக்கா, தனு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஓ, சாப்பிட்றாளா? சரி சரி, சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டில் நான் வடை செஞ்சுருப்பேன், எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பேன், நீ சாப்பிட்ருக்கலாமே.
சரி விடு விடு, அப்புறமா எடுத்துட்டு வந்து தரேன். சரி நான் அப்படி உட்காடுறேன், சீக்கிரமா உன்னோட வேலையை முடிச்சுட்டு வா சரியா? சரிக்கா, நான் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வரேன், நீங்க அது வரைக்கும் அங்கே உட்காருங்க. மா, டியூஷன்லாம் வேணாம்மா, ஸ்கூல் லீவ் விட்டு ஒரு மாதம் நான் ஜாலியாக இருக்கிறேம்மா, ப்ளீஸ்மா. நீ ஒரு மாதத்துக்குள்ளே இருந்த படிப்பு கூட அப்படியே மறந்து போயிடுவேன், கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கணும். நீ எடுத்து புக்கே உட்காந்து படிக்க மாட்டேன், அதனால தான் டியூஷன் ஆண்டிக்கிட்ட போய் உன்னை சேர்த்து விட்டேன்னு வச்சுக்கேன், அவங்க பார்த்துப்பாங்க. டெய்லி ஒரு 1 ஹவர் கிளாஸ்க்கு அனுப்புனா அது போதும், நிம்மதியாக இருந்துடலாம், நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு. கரெக்டாக சொன்ன பாரு நீ. என் பொண்ணும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு, அதனால தான் அவளை கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் அந்த ஆண்டி கிட்ட தள்ள போறேன். ஃபீஸ் தான் எவ்வளோன்னு தெரியல, சரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு 1500 rupees கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபார் மந்த்து. ஓ அப்படியாக்கா, நல்லா சொல்லி தந்தாங்கன்னா பரவாயில்லக்கா, சேர்த்து விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மா, ஒரு 5 ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டீங்க, 1500 கொடுத்து 1 month எனக்கு டியூஷன் கற்றுத்தர போகிறேன்றீங்க. ஏய், நீ கேட்குற 5 ரூபாய் எதுக்கு? நான் சொல்கிறேன் 1500 எதுக்கு? எல்லாமே உன்னோட படிப்பு தாம்மா, நல்லா படித்தா நீ இதுக்கு மேலே நல்லா சம்பாதிக்க போகிற. சரி சரி, எனக்கு வேலை இருக்குது லேப்டாப்பில், கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறத்தியா எல்லாம் அப்படி எப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி சரி, நான் அப்புறமா வந்து முடிச்சுக்கிறேன் அந்த அக்கா கூட போயிட்டு. சரியா? நீ சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தட்டை எடுத்து சிங்கில் போட்டுட்டு நீ கிளம்பு சரியா? மாமா வேண்டாம்மா, போவாதீங்கம்மா. எதுக்கு போவேனான்னு சொல்ற, எதுக்கு பயப்படுற? நீ நல்லா தானே படிச்சுட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பாங்க போனா. சரி, நானும் அந்த ஆண்டியும் கிளம்பி போயிட்டு வரோம், ஒழுங்கா வேலையை பாரு. பாப்பா வந்தா பாப்பாக்கும் தோசை எடுத்து வை, பாப்பா பசிக்கு இன்னும் சாப்பிடவே இல்லை, எங்க போனானே தெரியல, அதனால அவளையும் கொண்டு போய் அந்த டியூஷன்ல சொல்லி விடணும். சரி சீக்கிரம் எடுத்து அக்கா வாக்க நம்ம போலாம். சரி சரி வா மீரா போகலாம். இந்த பசங்க கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கேன், வேணாம் வேணான்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் கூட அந்த பொண்ணு அப்படித்தான், வேணாம் வேணாம் வேணாம், எப்போ கேட்டாலும் வேணாம் வேணாம், படிப்புன்னு வந்தால் மட்டும் வேணாம் வேணான்னு. சரி என்னடி பீரோ மேலே இவ்வளோ காசு அப்படியே எடுத்து வச்சிருக்கேன்? அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, 10 ரூபாய் தான். சரி டக்குன்னு யாராவது வந்தாங்க அப்படின்னா 10 ரூபா சில்லறை தேட முடியலக்கா, அதனால தான் அது மொத்தமாக எடுத்து பீரோ மேலேயே வச்சுட்டேன். கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம்ல, அதனால தான். பரவாயில்லையே, நல்ல ஒரு ஏற்பாடு தான் பண்ணி வச்சிருக்கேன். அயன் பாக்ஸையும் அப்படியே போட்டு வச்சிருக்கேன். அக்கா அயன் பண்ணியிருந்தேக்கா, அயன் பாக்ஸ் சூடாக இருக்கா பாருங்க. சூடுலாம் இல்லடி. சரி சரி, இது மாதிரியே எடுத்து வச்சுட்டேன், வா கிளம்பு வா போகலாம், டைம் ஆகுது. உட்காந்துன்னு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, வேலை தான் அதிகமாகும், சீக்கிரம் வா போகலாம் வா. அக்கா இருக்கா, ஒரு 2 நிமிஷம் ஹேண்ட்பேக்கில் காசு எடுத்து வச்சுட்டு வரேன். காசு எதுவுமே எடுத்துகிட்டு போகலன்னா இப்படி டக்குன்னு ஃபீஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? விடுடி பரவாயில்ல, நான் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல, நான் கொடுத்துக்கிறேன், அப்புறமா வீட்டுக்கு வந்தால் நீ கொடு, அதில் என்ன கிடக்கு, உன் காசு வேற என் காசு வேறையா? அக்கா வேணாக்கா, ஒரு 2 நிமிஷம் இருக்கா, நான் என்னோட ஹேண்ட்பேக்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அதனால தான். சரி சரி வா போகலாம் வா. சரிக்கா வாங்க கிளம்பலாம், நம்ம சாப்பிடு சரியா? சாப்பிட்டுட்டு சீக்கிரமா நீ வந்து போய் விளையாட்டு வந்தால் விளையாடு, இல்லைன்னா பரவாயில்ல சரியா? நானும் அந்த ஆண்டி வெளியில் போயிட்டு இதை 2 நிமிஷத்துல வந்துடும், இங்கே தான் 2 தெரு தள்ளின்னு சொன்னாங்க, ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். வெளியில் எதுவும் வெயிலில் சுத்தாமல் வந்துடு. அக்கா வாக்கா நம்ம போகலாம். வாடி போகலாம். அக்கா சீரியல் எதாவது பார்த்தீங்களா? எப்போ பார்த்தாலும் ஒரே சீரியல் தானே போட்டுட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு பிடிக்கவே மாட்டுது இந்த சீரியல்லே. சரி வாங்க நம்ம போகலாம். சாப்பிட்டுட்டு சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. ஆமாம் ஆமாம், என்னைக்கும் போய் டியூஷனில் தள்ளி விடுறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா சும்மா தான் இருந்தாங்க, அந்த எது வீட்டு ஆண்டி தான் வந்து எங்கள் அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. இரு, அவங்களோட பொண்ணுக்கிட்ட போய் சொல்கிறேன் நான், உங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு போகிறாங்க, எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகிறாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு. அவள் பொண்ணு படிக்கலன்னா நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் நல்லா தானே படிச்சுட்ருக்கேன், இப்போ ஒரு மாதம் நான் டியூஷனுக்கு போகணும். இந்த தோசை வேறு சாப்பிட்ணும், தோசை வேறு பாரு மொறுன்னு கேட்டேன், மொறுனே இல்லை, காஞ்சி போன தோசை எங்கள் அம்மா வச்சுருக்காங்க, எனக்கு தொட்டுக்க கூட எதுவுமே தரல. சக்கரை டப்பா தேடலாமா? சக்கரை தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல, சக்கரை டப்பா தேடுவோமா? என்ன வச்சுருக்காங்க சக்கரை டப்பா? அம்மா உள்ளே இருக்குமோ, இதுக்குள்ளே இருக்குமோ, டேங்க்கு தண்ணி இதுக்குள்ளே இருக்குமோ, எதில் இருக்குன்னு தெரியலையே. ஒரு வேளை இந்த டிஃபன் பாக்ஸில் வச்சுருப்பாங்களோ, எடுத்து பார்ப்போமா? ஐயோ எல்லாமே தள்ளிட்டேனே, போச்சு போச்சு. ஐயோ போச்சு, நீ செம்மையா அடி வாங்க போற, எல்லாத்தையும் தள்ளி விட்டு தறிவிட்டேன். இதுக்கு தேவைதான், இன்னும் வந்தாங்கன்னா குழந்தை கட்டிடுவாங்க. சரி சரி, அப்படியே போய் படுத்துருவோம் நம்ம, ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் நம்மள எதுவுமே கேட்க மாட்டாங்க. சாப்பாடும் அப்பதான் எப்படி இருக்கு பாரு, எல்லாத்தையும் கொட்டி விட்டு நான் போய் படுத்துக்கிட்டேன். பயமா இருக்கு எனக்கு வேற. போச்சு என்னதான் ஆக போகுதுன்னே தெரியலையே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். இன்றைக்கி கலர் புக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஃபுல்லாகவே வந்து வாட்டர் புக் தான். இதை வந்து நம்ம என்னென்ன பிக்சர்ஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி இருக்க பிக்சர்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து என்ன பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேனாவில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே தண்ணி தான் இருக்குது. இந்த மாதிரி பேனா நீங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது நம்ம திருப்பி திருப்பி பண்ணுறதுக்கு. அதனால உங்கள் வீட்டில் எதாவது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் அழகாக வந்து நம்ம ஏபிசிடி கூட எழுதி பார்க்கலாம் அந்த வாட்டர் பெயின் வச்சு. ஓகேவா? அதனால் மறக்காமல் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பேலஸ் மாதிரி தெரியுது. இந்த ராணிக்கெலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேலஸ் போல் ரொம்பவே க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள். இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நான் போட அந்த இடம் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் மேலே சைடு எல்லாமே அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வருது காய காய. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால மறக்காமல் இந்த மாதிரி ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிட்டு இதே மாதிரி நிறைய வேணும்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட கேட்பீங்க பாருங்கள். அம்மாவும் அசால்ட்டாக வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா இது வேஸ்ட் ஆகாது ஒரு திங்ஸ் தான். அதனால தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. இதே மாதிரி வீடியோ நம்ம தொடர்ந்து